யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 25 27 வரை. Gospel of St. John, chapter 19, verses from 25 to 27. வாசியுங்கள். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடர்களிடம், நல்ல கவனிங்க, இவரே உம் தாய் என்றார். When Jesus was on the cross, the last proclamation from his mouth, the last prophecy from his mouth was, Mother, here is your son. Looking at the disciples and apostles, here is your mother. அவருடைய மரண வாக்கு மூலம் அவர் கடைசியாய் சொல்லக்கூடிய அந்த 7 வார்த்தைகளில் ஒன்று, அவர் சொன்னார், இவர்தான் என் தாய், இவர்தான் உன் தாய். இன்றையிலிருந்து என் தாயை உன் தாயாக நான் கொடுக்கிறேன். I am giving my mother to you to be your mother, which means she is not going to be a mother for you alone but for the whole nation. அவர் உமக்கு மட்டுமல்ல, யாவருக்கும் அவர் என்னவாக போகிறார்? தாயாக இருக்க போகிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, உலகில் இருக்கும் யாவருக்கும் அவர் தாயாக இருக்க போகிறார். இந்த தாய் எப்படியாயிருப்பார்? எப்படி வழிநடத்துவார்? Revelation chapter 12 verse 1, திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 1வது வார்த்தை. Revelation 12:1. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அன்புக்குரியவர்களே, அப்படியானால் இந்த உலகத்தை வழிநடத்துவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு அன்னை மரியாளை ஒப்புவிக்கிறார். இந்த உலகம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. The world has to experience God's blessings, God's guidance. So God gave Mother Mary as a living gift to the whole universe. ஆகவேதான் இன்றைக்கு காலையில் நாம் வாசித்த அந்த வாசகத்திலே நாம் சொன்னோம், John chapter 2 verse 5, யோவான் 2வது அதிகாரம் 5வது வார்த்தையில் இன்றைக்கு காலையில் நாம் வாசித்தோம். என்னவாம்? அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள். Do what he says. Who can say this? Who can bring this command? Who will be able to make this command? இந்த வார்த்தையை அதிகார தோணியோடு உயிரோட்டமாக யாரால் சொல்லக்கூடும்? ஆண்டவர் இயேசுவை அனுபவித்த மனிதனால் மட்டுமே சொல்ல முடியும். பாருங்க, தமிழ்ல ஒரு லேட்டஸ்ட் பழமொழி உண்டு. என்னது? திருநெல்வேலிக்கே அல்வா, ஆண்டவருக்கே அட்வைஸ். ஐயா, இங்கே விவிலியம் சொல்லுகிறது, அன்னை மரியாள் சொல்றாங்க, அவர் சொல்லுகிறபடி நீங்க செய்யுங்க. Do what he says or what he tells you or what he asks of you. உங்களிடத்தில் அவர் என்னை கேட்பார், அதை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். விவிலியத்தில் அநேக முறை we speak about the second Adam. In the Bible, very often we speak about the second Adam, but very sad, we don't speak about the second Eve.
விவிலியத்தில் இரண்டாம் ஆதாமை குறித்து நாம் பேசுகிறோம், ஆனால் இரண்டாவது ஏவாளை குறித்து நாம் பேசுவதை மறந்து விடுகிறோம். விவிலியத்தில் இரண்டாவது ஏவாள் உண்டு, வரலாற்றில் இரண்டாவது ஏவாள் உண்டு. In the history, in the Bible, there is the second Eve. ஈவ், ஏவாள் அப்படின்னு சொன்னா உலகில் இருக்கும் யாவருக்கும் அவர் தாய். She is a mother for the whole universe. The meaning of Eve is she is a mother of the whole universe. முதல் ஏவாள் உலகத்தில் இருக்கும் யாவருக்கும் அவர் தாயாக கருதப்படுகிறாள். அப்படியானால் புதிய ஏவாள், இரண்டாவது ஏவாள், she is a mother for the whole universe. உலகத்தில் இருக்கும் யாவருக்கும் இன்றைக்கு ஒரு தாய் உண்டு. இரண்டாம் ஏவாளாம் அன்னை மரியாள். இந்த இரண்டாம் ஏவாள் தன்னை தாழ்த்தினார். முதல் ஏவாள் தாழ்ச்சி இல்லாமல், கீழ்ப்படிதல் இல்லாமல் போனார். First Eve did not humble herself and did not obey to the voice of God. She carried disobedience. But Mother Mary carried only obedience in her life. பழைய ஏவாள் கீழ்ப்படிதல் இல்லாத நிலையை சுமந்திருந்தார். ஆனால் புதிய ஏவாள் அன்னை மரியாள் கீழ்ப்படிதலை மட்டுமே அவர் சுமந்திருந்தார். கீழ்ப்படிதலுக்குள்ளாக தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தார். ஏன்? நாம் யாவரும் வாழ வேண்டும் என்பதற்காக. நாம் யாவரும் வாழ வேண்டும், நாம் யாவரும் அந்த வாழ்வின் நிறைவை பெற வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஏவாள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நான் எல்லா இடத்திலையும் மிகவும் விரும்பி ரசித்து போதிக்கக்கூடிய ஒரு பகுதி. Whenever I go, I love to preach this. I love to preach about Mother Mary. அன்னை மரியாளை குறித்து நான் பகிர்வதுண்டு. யூடியூப்ல போனீங்கன்னா இந்த பிரசங்கத்தை வேற கார்னர்ல வேற சிச்சுவேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல நான் அதை போதித்திருப்பேன். விவிலிய வரலாற்றை நாம் கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டும். We have to go into the history of the Bible. வரலாற்றில், விவிலிய வரலாற்றில் இந்த அன்னை மரியாள் எப்படியான ஒரு பங்கை வைத்திருக்கிறார். அந்த விவிலிய வரலாறு இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் எப்படி சீர்தூக்கி கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறது. How Mother Mary leads us so beautifully. How Mother Mary guides us so beautifully in the history of the Bible, in the history of the human beings. மனித வரலாற்றில் அன்னை மரியாள் இன்றைக்கும் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மாண்பான ஒரு பங்கை அவர் வகித்துக் கொண்டிருக்கிறார். She holds an honored or respected, privileged place in the history of the human race. மனிதனுடைய வரலாற்றில் மாண்புமிக்க ஒரு இடத்தை அவர் வகித்திருக்கிறார். ஆனால் அநேக முறை அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. 587 BC there was a war from the Babylonians. The whole country was destroyed. 587 ஆண்டு ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. வரலாற்றில் மிகப்பெரிய யுத்தம். 587 பாபிலோனியர்கள் போர் தொடுத்து வருகிறார்கள். எருசலேம் முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறது. ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது. மக்களுடைய வாழ்வாதாரம் நாசமாக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக Second Maccabees chapter 2 verses 1 to 8. இரண்டாவது மக்கபேயர் இரண்டாவது அதிகாரம் 1 to 8 வரை வாசித்து பாருங்கள். 2 மக்கபேயர்
2 மக்கபேயர் 2வது அதிகாரம் 1-8 வரை சப்தமாய் வாசியுங்கள். இங்க வாசிக்கட்டுமா? வாசிங்க. முன்னர் விலக்கரிய சிறிதளவு நெருப்பை நாடு கடத்தப்பட்டோர் எடுத்துச் செல்ல இறைவாக்கினர் எரேமியாவை ஆணையிட்டார் என்பது ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது. நல்லா கவனிங்க. மக்கள் எல்லாம் அடிமைகளாக அழைத்துச் செல்லப்பட போகிறார்கள். அவர்கள் எல்லாம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அது நடப்பதற்கு முன்பாக எரேமியாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர்களை வழிநடத்துகிறார். These people are going to be led as slaves. They would not come back to the country. Don't know when they would come back. Maybe after 100 years or 200 years. Nobody knew. But God had sent prophet Jeremiah to them. அவர்களுக்கு எரேமியா இறைவாக்கினரை அனுப்புகிறார். அனுப்பி என்ன செய்றாரு? அவர்களுக்கு இறைவாக்கினர் வாயை கொடுத்தபின் ஆண்டவருடைய கட்டளைகளை மறவாதிருக்க அவர்களை எச்சரித்தார். God spoke to the people of Israel to follow the commandments of God sincerely and seriously, with commitment and dedication. ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு அவர்கள் திண்ணமாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். மேலே வெள்ளி சிலைகளையும் அவற்றின் அணிகலன்களையும் காணும் பொழுது மனம் குழம்பி சிதைந்து விடாதபடி இருக்க அறிவுறுத்தினார். மற்ற தெய்வங்களை அவர்கள் பார்க்கின்ற பொழுது பொன்னாலோ தங்கத்தாலோ சிலைகளாலோ அலங்கரிக்கப்பட்டவைகளை அவர்கள் காண்கின்ற பொழுது அதிலே மயங்கி விடக்கூடாது. They should not be attracted and they should not get mesmerized by alien gods. Alien gods made out of silver and gold. They should not be mesmerized. அவர்கள் அதிலே மயங்கி விழுந்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன? முக்கியமா கத்தோலிக்க கிறிஸ்துவோட வாழ்க்கையில பிரச்சனை என்ன? ஒரு பிரச்சனை வந்தாக்கா உடனே போய் ஜோசியக்காரனை பார்க்கிறது, உடனே போய் குறி சொல்லுகிறவர்களை பார்ப்பது. Very often Christians, even Catholics, whenever they are in crisis, they go for witchcraft. They go and meet soothsayers. Very sad. நான் குறி சொல்பவனை நோக்கி செல்லுகின்ற பொழுது, குறி சொல்லக்கூடிய ஆளை நோக்கி செல்லுகின்ற பொழுது, அந்த குறி சொல்கிறவனுடைய ஆவி என்னை தாக்குகிறது. அந்த குறி சொல்கின்ற ஆவி என் வாழ்வை, என் குடும்பத்தை தேடி வருகிறது. ஏனென்றால் நான் எதை நம்புகிறேனோ, யாரை நம்புகிறேனோ அதுதான் என் வாழ்வாக்கப்படுகிறது. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் யாரை நம்ப வேண்டும், எதை நம்ப வேண்டும்? எண்ணிக்கை 23:23 சொல்லும். இது அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ராயலுக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. ரோமையர் 8:30-31 பார்க்கிறோம். இதற்கு மேல் நாம் என்ன சொல்லுவோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக யார் நிற்கக்கூடும்? 1 யோவான் 4:4 பார்க்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். ஏனெனில் உங்களில் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவர். The Bible says, Romans 8:31, what can we say more than this? When God is for us, who can be against us? 1 John chapter 4:4 says, children, you belong to God and you have defeated those false prophets. The one who is in you is greater than the one who is outside. என்னோடு எனக்குள்ளாக இருக்கிறவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், ஆற்றல் நிறைந்தவராய் இருக்கிறார். அதை இந்த நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை மறந்து போகிறோம். ஒரு கணவன் மனைவி சொன்னாங்க, ஃபாதர், என் பையனுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்தது, பிரெயின்ல ஒரு விபத்து, அது ஸ்ட்ரோக்கா மாறிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஃபாதர். அப்போ ஒருவர் சொன்னாங்க,
உங்க பையனுக்கு செய்வினை ரொம்ப டீப்பா பெருசா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதனால வீட்டில் யாகம் செய்தோம். நான் கேட்டேன், நீங்க கத்தோலிக்க கிறிஸ்துவரா? யாருங்க நீங்க? நாங்க பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். சரிம்மா, யாகம் செய்து வந்த பிறகு என்ன ஆனது? 3வது நாள் என் மகன் செத்து போயிட்டான். நான் யாருடைய வழிநடத்தலோடு போகிறேன்? யாருடைய வழிநடத்தலோடு என்னுடைய வாழ்வை நான் கடத்தி செல்கிறேன், நடத்தி செல்கிறேன்? ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்பவரோ நான்? ஆண்டவருடைய விருப்பத்தை கேட்டு என் வாழ்வில் அதை செயல்படுத்தக்கூடியவரோ நான்? நான் எப்படியான ஒரு மகனாய், எப்படியான ஒரு மகளாய் நான் இருக்கிறேன்? How do I live? Do I listen to the voice of God, or do I listen to the voice of something else or someone else? எரேமியா வழியாக ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். எப்ப தெரியுமா? பாருங்க, நீங்களாம் அடிமைகளாக அழைத்து செல்லப்பட போகிறீர்கள். திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகும். ஒருவேளை நீங்க திரும்பி வரவே முடியாத சூழல் ஏற்பட்டு விடலாம். ஆனால் அந்நிய தெய்வங்களை கண்டு மயங்கி விழுந்து விடாதீர்கள். Exodus 14:13 says, do not be frightened, stand firm, and you will see how God will fight for you. The Egyptians whom you see today, you would not see them again. அஞ்சாதீர்கள், நிலைகுலையாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடிய விடுதலை செயலை பாருங்கள். ஏனெனில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற அந்த எகிப்தியர்களை இனிமேல் உங்கள் வாழ்வில் எப்பொழுதுமே பார்க்க மாட்டீர்கள். I tell you a secret. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நெருடல்கள், நெருக்கடிகள், வேதனைகள், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருமோ அப்பொழுதெல்லாம் நம்மோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். Whenever we are in crisis, whenever we are in confusion, whenever we are in trials and tribulations, believe God wants to speak to you and me. Listen to him in your crisis. நம்முடைய வாழ்வில் சந்திக்கிற எல்லா சஞ்சலங்களிலும் அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அதை நான் கேட்க வேண்டும். நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனையில தான், வேதனையில தான், வியாதியில தான் ஆண்டவரை விட்டுட்டு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். Very often we forget him, forget the Lord who had created us, who had given the breath of life to all of us. And we go after so many people and to so many places and we ignore him. அவரை மறந்து போகிறோம், மறுதலிக்கிறோம். எரேமியா சொன்னார், எரேமியா சொன்னார். மேலே வாசியுங்கள். கடவுள் தம்முடைய மக்களுக்கு இரக்கம் காட்டி மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்கும் வரையிலும் அந்த இடம் எவருக்கும் தெரியாதிருக்கட்டும். Till God shows his mercy to his people, let not this place be known to anyone. Let this place not be known to anyone. ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை இந்த உலகத்திலே காண்பிப்பார். அந்த இரக்கத்தை முழுமையாய் காண்பிப்பார். அந்த இரக்கத்தை முற்றிலுமாய் காண்பிப்பார். அவருடைய விடுதலையை முற்றிலுமாய் காண்பிப்பார். அந்த நாள் வரையில் இந்த உடன்படிக்கை பேழை மறைவாக இருப்பதாக. ஒருவருடைய கண்களும் பார்த்துவிடக் கூடாது, ஒருவருடைய செவியும் கேட்டுவிடக் கூடாது, ஒருவருடைய நாவும் இங்கே இது இருக்கிறது என்று சொல்லிவிடக் கூடாது. ஆண்டவருடைய இரக்கம் வரும். இந்த உலகம் யாவும் அவருடைய இரக்கத்தை காணக்கூடிய ஒரு நேரம் வரும். அப்பொழுதுதான் அந்த உடன்படிக்கை பேழை எங்கே என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். விவிலியம் சொல்லுகிறது, இதை எரேமியா சாதாரணமா செய்யல, அவர் இறை ஏவுதலால்.
He was inspired by the Spirit and he was led by the Spirit. And he prophesied. அவர் இறைவாக்கு உரைத்தார். அந்த பேழை, உடன்படிக்கை பேழை, அன்புக்குரியவர்களே, 587 ஆண்டுக்கு முன்பாக இஸ்ராயேல் மக்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது. Whenever the people of Israel, wherever they went, they had wonders and miracles. They had victories after victories. Why? They had the Ark of the Covenant with them. தாவீது அரசன் முதலாக அவர் அரசனான பொழுது, எப்படி அவர் முதலாக அரசனான பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என்ன தெரியுமா? தாவீது அரசர் முதலாக அரசனான பொழுது அவர் என்ன செய்தாராம்? அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? When David became king, do you know what he had done? 2 Samuel chapter 6, 6வது அதிகாரம், 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு போய் பிறகு அப்புறமா வாசிங்க. When he became king, he went to the hill country Judea and brought the Ark of the Covenant to Jerusalem. அப்படி வருகிற பொழுது அவர் என்ன செய்யறாரு? டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றார். Ark of the Covenant was brought from Judea to Jerusalem and he was dancing. He was dancing. அவர் நடனம் ஆடினார். ஏங்க நடனம் ஆடினார்? எதற்காக நடனம் ஆடினார்? அன்புக்குரியவர்களே, எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழை இருக்குமோ அங்கெல்லாம் ஆண்டவர் பாளையம் இறங்கி தன்னுடைய மக்களை ஆசீர்வதிக்க வருகிறார். Wherever we see the Ark of the Covenant, God's mighty presence come down. God's mighty presence comes down and blesses all of them. விவிலியத்தில் இன்னொரு இடத்துல பார்ப்போம், இந்த Ark of the Covenant சென்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். எந்த Ark of the Covenant தெரியுமா? எந்த உடன்படிக்கை பேழை தெரியுமா? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்ற பொழுது அவர் ஒரு உடன்படிக்கை பேழையை சுமந்து வைத்திருந்தார். When Mother Mary went to meet Elizabeth, she was the Ark of the Covenant. She became the Ark of the Covenant, carrying Jesus in her womb. And when she went to the house of Elizabeth, one word, one praise brought the Holy Spirit and filled Elizabeth. And the child in the womb started leaping, started dancing. இங்கே ஒரு உடன்படிக்கை பேழையை பார்க்கிறோம். அன்னை மரியாள் என்கின்ற அந்த உடன்படிக்கை பேழை, இயேசுவை சுமந்து சென்ற அந்த உடன்படிக்கை பேழை, எலிசபெத் அம்மா வீட்டிற்கு சென்ற பொழுது அவர் வாயிலிருந்து வந்த ஒரு வாழ்த்துரை, அவர் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியை கொண்டு வந்தது. அவரை முற்றிலுமாய் நிரப்பினது. அவர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார். அவர் வயிற்றில் இருந்த குழந்தை நடனமாடினது. நான் யோசித்து பார்க்குறேன், வயிற்றில் இருக்கிற குழந்தை டான்ஸ் ஆடி இருக்குன்னா எலிசபெத்தா பெரியம்மா எவ்வளோ டான்ஸ் ஆடி இருப்பாங்க யோசித்து பாருங்க. இந்த பெரியம்மா டான்ஸ் ஆடி இருக்குமா, ஆடி இருக்காதா? உடன்படிக்கை பேழையினுடைய ஆதாரம், அஸ்திவாரம் யாருன்னா ஜீசஸ். அந்த உடன்படிக்கை பேழையில் இருந்த யாவும் ஜீசஸ் தான். அதில் என்ன இருந்தது? ஆரோனின் தடி, 10 கட்டளைகள், அடுத்து மன்னா இருந்தது இல்லையா? மன்னா உண்ட முன்னோர் எல்லாம் மடிந்து போயின, எம் மன்னன் உம்மை உண்ணும் எவரும் மடிவதே இல்லை. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள
இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார். பார்த்தீங்களா? Manna was only a symbol of food. அது உணவின் அடையாளம், அவ்வளவுதான். ஆனா ஜீசஸ் இங்க அடையாளம்லாம் இல்லைங்க, அவரே வாழ்வு தருகின்ற உணவு. He said, I am the living bread. நானே உயிருள்ள உணவு. ஆரோனின் தடி symbol of power, அதிகாரத்தின் அடையாளம். இங்க அதிகாரத்தின் அடையாளம் அல்ல. Jesus was the power. He was the power. அந்த இரண்டு கற்பலகைகள். The wife of David could not understand that David was filled with the Spirit of God when he was bringing the Ark of the Covenant from Judea to Jerusalem. யூதேயாவிலிருந்து எருசலேமுக்கு அவர் கொண்டு வந்த அந்த உடன்படிக்கை பேழை கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் பாளையம் இறங்கி மக்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். 587 ஆண்டுகள் கடந்து இப்ப உலகிற்கு இந்த பேழை வெளிப்படுகிறது. After 587 years, this covenant, this ark comes out. கிரீக்ல இந்த குகை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேரு ரெஹேம். ரெஹேம். அந்த குகையிலே அடைத்து வைத்தார்கள். அவர் சொன்னார், ஆண்டவருடைய இரக்கம் இந்த உலகிற்கு ஒரு நாள் வரும். அன்றைக்கு இந்த உடன்படிக்கை பேழை எங்கே என்பது உலகிற்கு தெரிவிக்கப்படும். 587 ஆண்டுகள் மனிதன் வேதனையை சந்திக்கிறான். விடுதலை இல்லாத நிலை, அற்புதங்கள் இல்லாத நிலை, ஆசீர்வாதங்கள் இல்லாத நிலை. 587 ஆண்டுகள் கடந்த பிறகு ஆண்டவருடைய அந்த பேழை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தப்படுகிறது. People were suffering, they were in crisis, they were in suffering. They faced only defeat, failures, crisis, tearful and fearful moments in their life for 587 years because they did not have the Ark of the Covenant in their lives. After 587 years, a living Ark of the Covenant came to the world through Mother Mary. 587 ஆண்டுகள் கடந்து உயிருள்ள ஒரு உடன்படிக்கை பேழை அன்னை மரியாள் வழியாக இந்த உலகிற்கு வருகிறது. கரங்களை தட்டி. அந்த கற்பலகைகள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல், symbol of guidance. அவர்கள் எப்படி வாழ வேண்டும். ஆனா இங்க சிம்பிளா இல்லைங்க. அவர் சொன்னார், I am the way, I am the truth and I am the life. நானே நானே வழி, நானே வாழ்வு, நானே உண்மை. அந்த இயேசு இந்த உடன்படிக்கை பேழையாம், இந்த சீக்ரெட் சோனோகிராம் ஆஃப் மதர் மேரி, புனிதமான இந்த ஒளிவரையில் இயேசு சாமி இந்த உலகிற்கு வெளிப்படுகிறார். உடன்படிக்கை பேழையாம் அன்னை மரியாள், அந்த உடன்படிக்கை பேழையில் இயேசு கிறிஸ்துவாம் புதிய மன்னாவாய், புதிய கற்பலகையாய், அவர் புதிய ஆரோனின் தடியாய் இந்த உலகிற்கு வருகிறார். Jesus comes to this world as a new manna, as new manna, as new power, and with a new guidance. எங்கெல்லாம் எங்கெல்லாம் அன்னை மரியாள் இருப்பாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் உண்டு.